ஹாய், வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் சர்வே எண்ணை வச்சு அந்த பட்டா யார் பேரில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கூகுள் க்ரோமில் போயிட்டு பட்டா சிட்டான்னு டைப் பண்ண உடனே டிஎன்இ சர்வீஸ் பட்டா சிட்டா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் 3வதாக இருக்குது பாருங்கள், பட்டா சிட்டா புலப்பட விவரங்களை பார்வையிட. அதை கிளிக் பண்ணணும். நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், பட்டா சிட்டா. இந்த ஃபஸ்ட்டில் வர லிங்க்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதை கிளிக் பண்ண உடனே பட்டா சிட்டா புலப்பட விவரங்களை பார்வையிட ஊரகம் நத்தம், அதை செலக்ட் பண்ணிடுறேன். 3வதாக இருக்குது பாருங்கள் பட்டா சிட்டான்னு, அதை கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மாவட்டம், எந்த மாவட்டமோ உங்கள் மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. கள்ளக்குறிச்சி. வட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிராமம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அதுக்கு அடுத்தது பட்டா எண்ணா இல்லை புல எண்ணா இல்லை பெயர் வாரியான தேடலான்னு செலக்ட் பண்ணணும். பெயர் ஒழுங்காக வராது. பட்டா எண் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பட்டா எண்ணை வச்சு எப்படி பார்க்குறதுன்னு. இப்போது இந்த வீடியோவில் புல எண் செலக்ட் பண்ணுறேன். புல எண் செலக்ட் பண்ணிவிட்டு ஊரகமாக நத்தமான்னு கேட்கும். ஊரகம் செலக்ட் பண்ணிடுறேன். புல எண் 50 போட்டுட்டேன். அந்த பார் போட்டு கீழே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, சர்வே எண்ணில், அதுதான் உட்பிரிவு. அந்த பார் போட்டு கீழே இருக்க உட்பிரிவை இங்கே செலக்ட் பண்ணிடுறேன். 6N புல எண் 50, உட்பிரிவு எண் 6N போட்டுட்டு ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அதனால் இங்கே ஃபோன் நம்பர் செலக்ட் போட்டுட்டு ஓடிபி பெற, அதாவது கடவுச்சொல்லை பெற ஓடிபின்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை அது பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸில் போட்டுடணும். ஓடிபி வரலை. சர்வர் ஸ்லோவாக இருந்தால் சில டைம் வராது. என் கையில் இருக்க ஃபோன் நம்பர், எந்த ஃபோன் நம்பர் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. ஓடிபி வந்துடுச்சு. ஓடிபி போட்டாச்சு. பக்கத்தில் ஓடிபி உறுதி செய்ய கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டா சமர்ப்பின்னு இருக்கும். அந்த சமர்ப்பி கொடுத்த உடனே அந்த பட்டா நம்பரு, பிரிண்ட்டு கொடுத்துட்றேன். பிரிண்ட்டு கொடுத்தாச்சு. அது கீழே எதுவுமே மேப் வரலை, அதனால் ஃபஸ்ட்டு பக்கம் மட்டும் நான் பிரிண்ட்டு கொடுத்துட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா பட்டா நம்பர் 786 யார் பேரில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம்.